ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. அன்பார்ந்த சித்தர் ஞான ஜோதிடம் நேயர்களுக்கு உங்களுடைய அபிமான ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவில் நம்ம சிம்ம ராசியை பற்றி பார்க்குறோம். இப்போ ஒரு ராசியில் பிறக்கிறோம் அப்படின்னா எதுக்காக பிறக்கிறோம், நமக்கு அதில் என்ன வித்தியாசம், மற்ற ராசிகளுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம், அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய பலன் என்ன. சிம்ம ராசிங்கிறதுல 3 நட்சத்திரம் இருக்குது. அப்போ மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், இந்த 3ல் எதில் வேணாலும் நம்ம பிறக்கலாம். அப்போ அந்த நட்சத்திரத்தினுடைய குவாலிட்டி என்ன, அதில் இருந்து நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் 12 பாவங்கள், அதாவது தொழில், பணம், குடும்பம் மற்றும் ஆரோக்கியம், இப்படி வித்தியாசப்படும். அதனால் ஒரு ராசியில் ஏன் ஒரு தனி மனித ஜாதகத்தை தனிப்பட்ட ஜாதகத்தில் தான் பலன் தெரியும்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த நாம் பிறக்கிற புள்ளியிலிருந்து தீர்மானிக்கப்படுது. இப்போ நீங்கள் சிம்ம லக்னத்தில் பிறக்கிறீங்கன்னு வைங்க, 30 டிகிரியில் எத்தனாவது டிகிரியில் பிறக்கிறீங்களோ அப்போவே இந்த 12 பாவமும் தீர்மானிக்கப்படுது. அதை வச்சு தான் உங்களுக்கு கொடுப்பினை வேலை செய்யும். இப்போ உங்களுடைய குணாதிசயம் ஜென்ரலாக சொன்னால் என்னென்னா, சிம்மராசிப்பா அவன் எதையுமே ஒரு கம்பீரமாக இருப்பாங்க, கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அதிகாரம் பண்ணுவாங்க, அதிகாரியாக வர்றவங்க அப்படின்னு ஜென்ரலாக சொல்கிறது உண்டு. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற நட்சத்திரத்தினுடைய குவாலிட்டி வச்சு தான் உண்மையான ஸ்வரூபம் வெளிப்படும். இப்போ நீங்கள் மக நட்சத்திரத்தில் பிறக்கிறீங்கன்னா அதுலேயே 4 பாதம் இருக்குது. இப்போ மகம் 1ஆம் பாதத்தில் பிறக்கிறீங்கன்னா நல்ல பர்சனாலிட்டி, ஆளுமை திறன், லீடர்ஷிப் குவாலிட்டி, ஆண் பெண்ணாக இருந்தால் கூட அந்த ஆண் பலத்தை உங்களுக்கு கொடுத்துரும். அது 1ஆம் பாதம். அதே 2ஆம் பாதத்தில் பிறக்கீங்கன்னா நீங்கள் ரொம்ப சாஃப்டாக போயிடுவீங்க. அதே சிம்மராசினுடைய பலனை எதிர்பார்க்க முடியாது. அப்போ அந்த 2ஆம் பாதத்தில் பிறக்கும்போது கொஞ்சம் வளைவு, அதாவது நெளிவு சுழிவோடு தான் அடுத்தவங்களை அனுசரிச்சுட்டு போகிற குணம் தான் இருக்குமோ ஒழிய நீங்கள் பொறுமையாக இருக்கக்கூடிய நபராக இருப்பீங்க. அதே 3ஆம் பாதத்தில் பிறக்கும்போது குழப்பம் மனநிலை உடையவர்களாக இருப்பீங்க. ஒரு ஸ்திரத்தன்மை இருக்காது. அடிக்கடி வேவரிங் மைண்டு, இடம் மாறி மாறி வேலை பார்க்குறது, அல்லது நமக்கு ஒரு நிலையான நட்பு, நிலையான சொந்த பந்தம் அப்படிங்கிறதே இல்லாமல் இருக்கும். அதே 4ஆம் பாதத்தில் பிறக்கிறோம் அப்படின்னா நமக்கு பொருள் பற்றாக வேலை செய்யும். கஷ்டப்பட்டு ஏதாவது ஒன்று சொத்து சேர்த்தணும், அதில் தான் குறியாக இருக்கும். அதே மாதிரி சொந்த பந்தங்கள், இது சார்ந்து கலகம், குழப்பங்கள், இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் புகார் பேசுறது, அதாவது வதந்திகளை பரப்புறது, அது மாதிரியான கோல் சொல்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரியான விஷயங்களை அனுபவிக்கிறது. இவ்வளவு வித்தியாசம் 4 பாதத்துக்கு இருக்குது. அப்போ இந்த கேது அப்படின்றது தான் மக நட்சத்திரத்தினுடைய அதிபதி. இந்த கேதுவனுடைய குணம் என்ன அப்படின்னா, அது ஒரு நல்ல மருத்துவ நாலேஜ் உள்ள கிரகம். இப்போ நம்மளுக்கு உடம்புக்கு என்ன இருக்குது, அதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு அந்த சிந்தனை நாலேஜை கொடுக்கும். கெமிக்கல் கிரகம்னு எடுத்துக்கலாம். கெமிக்கல்னா இப்போ ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா உடம்புல துர்நாற்றம் வீசும். அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இந்த கேது தான், இந்த ரசாயன மாற்றம்னு சொல்கிறது. ஸோ இதெல்லாம் கேதுனுடைய தன்மை. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பாடி ஒரு மாதிரி இருக்கும், முகம் ஒரு மாதிரி இருக்கும். இந்த வித்தியாசங்களை கொடுக்குறவர் கேது பகவான். இப்போ இந்த மக நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் வேலையும் நல்லா இருக்கும், பொதுஜன தொடர்பும் நல்லா இருக்கும், விவசாயம் மற்றும் நீர் சார்ந்த தொழில்கள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு, துணி, மருந்து, இதெல்லாம் நல்லா இருக்கும். அதாவது ரெசார்ட் மாதிரி நடத்துறது, இது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதே பூர நட்சத்திரம்னு இருக்குது, அதில் 4 பாதம் இருக்குது. இந்த பூரம் அப்படிங்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் சிம்மத்துக்கு எத்தனாவது வீடுன்னு பாருங்கள், 10வது வீடு. அப்போ ஒரு பெரிய தொழில் பலத்தை அடைவதற்கு சுக்கிரன் உதவுவார். கலைத்துறை நல்லாயிருக்கும், அதே மாதிரி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும். அதிகமாக நவீனமாக நம்ம ஜொலிக்கிறதெல்லாம், ஒரு லைட்டு கடை இருக்குது, விதவிதமான லைட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் பளிச்சுன்னு இருக்கிறதெல்லாம் சுக்கிரன் தான். அப்போ இந்த மாதிரி கவர்ச்சியான விஷயங்கள் சார்ந்து நீங்கள் இயங்குவீங்க. உங்களை நீங்களே நல்ல அழகுபடுத்திக்கிறதுல ஈடுபடுவீங்க. கலைகள் இப்போ பரதநாட்டியம், வாய்ப்பாட்டு, இது மாதிரியான கலைகள், மியூசிஷியனாக வர்றதுக்கு உண்டான ஈடுபாடு, இதெல்லாம் அதிகமாக இருக்கும். இது பூர நட்சத்திரத்தினுடைய தன்மை. அடுத்து உத்திர நட்சத்திரம் ஒரே ஒரு பாதம் தான் அங்கே இருக்குது. அது சூரியன் சூரியனாகவே செயல்படுறது. ஏன்னா சிம்ம சூரியனுடைய வீடு, அந்த சூரியனுடைய நட்சத்திரமே அங்கே ஒரு பாதம் இருக்குது.
இவங்க தான் வந்து அரசாளுக்கு தகுதி அல்லது அதிகார தகுதி, அமைச்சராகக்கூடிய தகுதி, அரசியலில் ஈடுபடுற தகுதி, இதெல்லாம் சூரியன் கொடுக்குறார். அதனால் கவர்மெண்ட் வேலை இந்த மாதிரி விஷயத்தை கொடுக்குறாரு. எதுவுமே வந்து நீங்கள் ஒரு தலைமை பொறுப்பேற்று வழிநடத்தி செல்கிற கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு காவல்துறையாக இருக்கட்டும், மற்றும் பில்டர்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி துறையாக இருக்கட்டும், ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அத்தனையும் உங்களுக்கு நல்லா வாய்க்கும். அப்போ இப்போ பாருங்கள், ஒரு சிம்ம ராசி தான், எத்தனை விதமாக நம்ம பலன் எடுக்க முடியுது. அதனால் நீங்கள் இந்த சிம்ம லக்னத்தில் பிறக்கிறீங்கன்னா எந்த புள்ளியில் பிறக்கிறீங்க, அதில் உள்ள தன்மை என்ன அப்படிங்கிறத பார்த்து தான் உங்களுடைய விதி கொடுப்பனை முடிவு செய்யும். இது வந்து உங்களுக்கு ஒரு அறிமுகத்துக்காக நம்ம வந்து அதாவது எல்லா பாதங்களையும் கவர் பண்ணி சொல்கிறேன். இப்போ ஒவ்வொரு பாதத்துக்கும் தனியாக சொல்லணும்னா அது ரொம்ப நம்ம விரிவாக சொல்ல வேண்டியிருக்கும். இப்போ இந்த 4 பாதத்தில் 4 விதமாக கேது இருக்கிற மாதிரி பூரா 4 பாதத்தில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1ஆம் பாதம் வந்து ரொம்ப ஆளுமை திறனாக இருப்பீங்க. 2ஆம் பாதம் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவீங்க, கோபமே இருக்காது, பொறுமையாக இருப்பீங்க. அதே 3ஆம் பாதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல பொதுஜன தொடர்பாக இருப்பீங்க, ரசனையாக இருப்பீங்க, நல்லா வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளு, குதூகலம், கொண்டாட்டம், என்டர்டெயின்மெண்ட் இப்படி போயிட்டுருக்கும் லைஃப். அதே 4ஆம் பாதத்தில் பிறக்கிறவங்க ஆசை இருக்கும், ஆனால் அனுபவிக்க சூழல் ஒத்துழைக்காது. எனக்கு வந்து எல்லாத்துலேயும் ஃபெயிலியர் வருதே அப்படின்னு செய்கிறதெல்லாம் இந்த 4ஆம் பாதம் தான், பூரம் 4ஆம் பாதம். அதே உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு அம்சம்ங்கிறது அருமையாக இருக்கும். ஏன்னா நீங்கள் தான் லீடர்ஷிப் குவாலிட்டி வச்சுருக்கீங்க. ஆனாலும் கூட தொழில் முறையில் பார்த்தீங்கன்னா இடமாற்றங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு ஸ்திரத்தன்மை இருக்காது. அப்போ பூரம் உத்தரம் 1ஆம் பாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு நல்ல இடமாற்றம் உள்ள பணிகள், இப்போ அரசு பணிகளில் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி பணிகள் நம்மளுக்கு கிடைக்கும். இப்படி சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம சிம்ம லக்னம் பிறந்திருந்தாலும் இதை எடுத்துக்கலாம். கொடுப்பினை அப்படிங்கிறத முக்கியமாக பார்க்கணும். மக நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து கேதுங்கிறதுனால நம்ம ஜாதகத்தில் கேது கெடக்கூடாது. இப்போ உங்களுக்கு 4ஆம் இடமான விருச்சிகத்திலேயோ, 8ஆம் இடமான மீனத்திலேயோ, 12ஆம் இடமான கடகத்திலேயோ கேது போனது அப்படின்னா சுயபலம் கம்மியாகும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தாழ்வு மனப்பான்மையோடு இருப்பாங்க. அது வந்து நான் என்னால் முடியாது, நான் லைஃப்பில் வந்து எனக்கு திறமை இல்லை, எனக்கு யாரும் வாய்ப்பும் இல்லை, யாரு கூடயும் பேசுகிறதுக்கு தயக்கம். கேதுனாலே பேச்சு குறைவுன்னு அர்த்தம். அப்போ ப்ரெசன்டேஷன் பவர் இல்லாமல் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து இந்த கேது கெட்டு போனான். இதே கேது வலுவாக இருந்தால் சிறந்த மருத்துவராக இருப்பாங்க. அடக்கமாக இருந்தாலும் அவங்க வந்து நாலேஜு, அவங்க ரொம்ப புகழ்பெற்ற நாலேஜை கொண்டிருப்பாங்க. அந்த மாதிரி வளர்ச்சிகளை கொடுப்பாங்க. ஆன்மீகத்திலையும் டெவலப்மெண்ட் ஆவாங்க. இந்த மக நட்சத்திரம் என்பது பித்திருக்களினுடைய நட்சத்திரம். அதனால் முன்னோர்கள் பால் ஈடுபாடு, மெயினாக விநாயகரை வணங்குறது, இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். பூர நட்சத்திரம் வந்து நம்ம ஆண்டாள் பிறந்த நட்சத்திரம். அது மட்டும் இல்லை, நமக்கு வந்து மகாலட்சுமியை வந்து ரொம்ப விரும்பி வழிபடக்கூடிய அமைப்பு, லட்சுமி கடாட்சம் உள்ள ஒரு நட்சத்திரம். அதே உத்திர நட்சத்திரம் என்பது சிவனை சார்ந்தது, சிவன் வழிபாடுகளை செய்கிறது. இந்த அளவில் இதை நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.